கிரீன் டீ இந்தியா, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் நூற்றாண்டுகளாக இது மருத்துவமாகவும் தினசரி பானமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இன்று உலகம் முழுவதும் ஆரோக்கியம் பற்றி அதிகமாக சிந்திக்கும் மக்களின் மத்தியில் கிரீன் டீ மிகவும் பிரபலமானதாக மாறியுள்ளது. இப்போது நாம் கிரீன் டீ பற்றிய முழுமையான தகவல்களையும் அதனுடைய நன்மைகளையும் விரிவாக அறிந்து கொள்வோம். கிரீன் டீ என்பது என்ன? கிரீன் டீ என்பது காமெலியா சினென்சிஸ் என்ற செடியிலிருந்து கிடைக்கும் இலைகளால் தயாரிக்கப்படும் தேயிலை வகை. இவை வெறும் உலர்த்தப்படுகின்றன அல்லது சற்று மட்டும் காய்ச்சப்படுகின்றன. இதனால் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சத்துக்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகின்றன. மற்ற தேநீர் வகைகளில் கருப்பு டீ, உலர்த்தப்பட்ட டீ ஆகியவை அதிகமாய் செயலாக்கப்படும் நிலையில் இருக்கும். ஆனால் கிரீன் டீ இயற்கைக்கு அருகாமையிலானது. கிரீன் டீயின் முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். கிரீன் டீயில் அதிகமான அளவில் பின்வரும் சத்துக்கள் உள்ளன. பாலிஃபெனால்ஸ், EGCG, சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எல்-தியனைன், மன அமைதி தரும் அமினோ ஆசிட் விட்டமின் சி, P2, P3, EI மின்னுச்சத்துக்கள், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் உடல் எடையை குறைக்கக்கூடியதென நிரூபிக்கப்பட்டுள்ளதே. இதில் உள்ள காடெசின்கள் உடலில் உள்ள கொழுப்பை எரிக்கச் செய்கின்றன. இது மெட்பாலிசம் வீதத்தை அதிகரித்து உடலில் உள்ள உபயோகமில்லாத கொழுப்பை நாசமாக்குகிறது. தினமும் காலை வெறும் வயிற்றில் ஒரு கப் கிரீன் டீ குடிப்பதனால் சில வாரங்களில் பசியின் அளவு குறைந்து உடல் எடையில் மாற்றம் காணலாம். இதய நலத்திற்கு பயன்கள். கிரீன் டீ கெட்ட கொழுப்பான LDL கொழுப்பை குறைக்கும் தன்மை கொண்டது. இதனால் இதய நோய்கள் ஏற்படும் சாத்தியங்கள் குறைகின்றன. இரத்த அழுத்தம், இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பு அளவு மற்றும் கிளாட்டர் உருவாக்கம் ஆகியவற்றையும் தடுக்கும் சக்தி இதில் உள்ளது. தினசரி கிரீன் டீ இன்சுலின் செயல்திறனை மேம்படுத்துவதுடன் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது. இது டைப் 2 டைபீட்டிஸ் உள்ளவர்கள் சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்த பயன்படுகிறது. இயற்கையான முறையில் சர்க்கரை அளவை குறைக்க விரும்புபவர்கள் தினமும் இரவு உணவுக்குப் பிறகு கிரீன் டீ அருந்தலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி. நோய்களை தடுக்கும் உத்தியோகம். கிரீன் டீயில் உள்ள EGCG என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் உள்ள செல்களை புடைத்துச் செல்லும் முறையை அதிகரிக்கிறது. இது நம் உடலை புற்றுநோய், மூளைச் செயலிழப்பு, வயதான தோற்றம் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கிறது. குறிப்பாக கல்லீரல், நுரையீரல் மற்றும் பையன் சுத்தி புற்றுநோய்களுக்கு எதிராக இது நன்றாக வேலை செய்கிறது. மூளை செயல்பாட்டை மேம்படுத்தும். கிரீன் டீயில் உள்ள எல்-தியனைன் மற்றும் சிறிய அளவு காப்பெயின் மூளையின் செயல்பாட்டை தூண்டுகிறது. இது நினைவாற்றலை மேம்படுத்துகிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, ஒருமுகத்தன்மையை அதிகரிக்கிறது. மாணவர்கள் மற்றும் மன அழுத்தம் அதிகமுள்ளவர்கள் இதை அருந்துவதால் நன்மை பெறுகிறார்கள். வாயு மற்றும் செரிமான கோளாறுகளுக்கு உதவும். கிரீன் டீ செரிமானத்தை தூண்டி உணவு எளிதாக விழும்படி செய்கிறது. இதனால் வயிற்றுப்போக்கு, காபம், வாயு பிரச்சனைகள் குறையும். உணவுக்குப் பிறகு ஒரு கப் கிரீன் டீ குடிப்பதன் மூலம் கொழுப்பு வாய்ந்த உணவுகளால் ஏற்படும் விளைவுகளை தடுக்கலாம். தோல் மற்றும் அழகு நலத்திற்கு. கிரீன் டீயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் சருமத்தில் உள்ள செறிவை அதிகரித்து பிம்பிகளை குறைக்கும். முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள், எண்ணெய் பிரச்சனைகள் மற்றும் வயதான தோற்றங்களைத் தடுக்க இது உதவுகிறது. அதேபோல் இது முடி வளர்ச்சிக்கும் உதவக்கூடும். வாய் மற்றும் தந்த நட்பிற்கு. கிரீன் டீ பாக்டீரியா எதிர்ப்பு தன்மை கொண்டது என்பதால் இது வாயில் உள்ள பாக்டீரியாக்களை ஒழிக்கிறது. இதனால் மூக்கு வாசனை, பல் ஈரி வீக்கம் மற்றும் பல் ஈரல் உண்டாகும் வாய்ப்பு குறைகிறது. தினமும் ஒரு முறை கிரீன் டீ கொண்டு வாய்க்குழையல் செய்தால் பல் ஆரோக்கியம் மேம்படும். மன அமைதி மற்றும் தூக்கத்திற்கு உதவுவது. கிரீன் டீ உள்ள எல்-தியனைன் என்ற அமினோ ஆசிட் மன அமைதியை அதிகரிக்கிறது. இதன் இயற்கையான அமைதியான வாசனை மனதை குளிர்விக்க உதவுகிறது. தினம் 1 அல்லது 2 கப் போதும். உணவுக்குப் பிறகு 30 நிமிடங்களுக்குப் பின் அருந்துவது சிறந்தது. அதிகமாக குடித்தால் உடல் வெப்பம் அதிகரிக்கலாம். உணவில் புரதம், கொழுப்பு சேரும்போது உடனே குடிக்க வேண்டாம். செரிமானத்துக்கு இடையூறு ஏற்படலாம். பக்க விளைவுகள். கவனிக்க வேண்டியவை. அதிகமாக குடிப்பது உடல் வெப்பம், குடல் கோளாறு, தூக்கமின்மை போன்றவற்றை உண்டாக்கலாம். இருதயம் சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே அருந்த வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் குறைந்த அளவில் மட்டுமே அருந்த வேண்டும். மேலும் கிரீன் டீயில் உள்ள காடெசின்கள் என்னும் தன்மை இதயத்தை பாதுகாக்கும் சக்தி கொண்டவை. இதயம் சம்பந்தமான நோய்களை தடுக்கும், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் மற்றும் கொழுப்பு சேர்தலையும் தடுக்கும் ஆற்றல் இதில் உள்ளது. இதை தவிர கிரீன் டீ தினசரி அருந்துவதால் சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தலாம். இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு நல்ல தேர்வாக இருக்கிறது. அதிகம் மன அழுத்தம், ஏக்கமோடு வாழும் நபர்களுக்கு கிரீன் டீ ஒரு மன அமைதியை தரும் பானமாக இருக்கும். இதில் உள்ள அமினோ ஆசிட் பாகம் நம் மனதை அமைதியாக வைத்து ஒரு மாதிரியான கவனத்தை உண்டாக்க உதவுகிறது. இதனால் வேலை செய்யும் போது அதிகம் கவனம் தேவைப்படும் நபர்களுக்கும் இது சிறந்த தேர்வாக இருக்கிறது. அதனுடன் கிரீன் டீ பாக்டீரியா எதிர்ப்பு தன்மை கொண்டது என்பதால் வாயை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் தொண்டை நோய்கள் வராமல் தடுக்கவும் உதவுகிறது. இதே நேரத்தில் இது தோலை பாதுகாக்கும் சக்தியும் கொண்டது. சருமத்தில் உள்ள தேய்தல், சிறு பிம்பிகள், வயதுக்கேற்ப தோலின் கிழித்தல் போன்றவற்றை குறைக்க இது உதவுகிறது.
கிரீன் டீ வகைகள். மேட்சா கிரீன் டீ மிகுந்த சத்துகள் நிறைந்த வகை. சென்சா கிரீன் டீ ஜப்பானிய வகை, புளிப்பு சுவை கொண்டது. ஹெர்பல் கிரீன் டீ கஸ்தூரி, துளசி போன்ற மூலிகைகளுடன் சேர்த்து தயாரிக்கப்படும் முடிவுரை. கிரீன் டீ என்பது ஒரே நேரத்தில் உடல், மனம், தோல், செரிமானம், இதயம் என அனைத்துக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். இயற்கை வழியில் ஆரோக்கியம் தேடுபவர்கள் கிரீன் டீயை தங்களது தினசரி பழக்கங்களில் சேர்த்துக் கொள்வது மிக முக்கியம். ஆனால் அளவுக்கு மீறாமல் சரியான நேரத்தில் மற்றும் உணவின் பிறகு அருந்தும் பழக்கம் இருந்தால் அதன் முழு நன்மைகளையும் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வெல்கம் பவுடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஆரோக்கியத்திற்கு நாங்கள் எப்போதும் துணை. நன்றி.